மகாராஷ்டிராவில் விவசாயி ஒருவர் சந்தைக்கு கொண்டு சென்ற வேர்க்கடலை கண்முன்னே மழைநீரில் அடித்து சென்றது. வேர்க்கடலையை பாதுகாக்க விவசாயி போராடிய காட்சி காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் வாஷிம் மாவட்டத்தில் உள்ள மனோரா சந்தைக்கு கௌரவ் பன்வர் என்ற விவசாயி வேர்க்கடலையை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தார். அப்போது அங்கு கனமழை பெய்த போது விவசாயியின் வேர்க்கடலை மழைநீரில் அடித்து சென்றது. அதை கைகளால் தடுக்க போராடிய விவசாயி கௌரவ் பர்ணவ் எதுவும் செய்ய முடியாததால் மிகவும் வருத்தமடைந்தார். வேர்க்கடலை காப்பாற்ற போராடிய விவசாயியின் வீடியோ பார்ப்போரின் மனதை உலுக்கியுள்ளது. மனோரா சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் விவசாயி கௌரவ் பன்வர் மட்டுமல்ல, பல விவசாயிகளுக்கும் இதே நிலையே நிகழ்ந்துள்ளது. சந்தையில் விற்பனை செய்வதற்கு போதிய வசதி இல்லாததால் வேர்க்கடலையை தரையில் கொட்டி விற்றது போல் மழை பெய்து தண்ணீரில் அடித்து சென்றது. வியர்வை சிந்தி விளைவித்த விளைபொருட்களை பாதுகாக்க போராடிய விவசாயிகள் உதவியற்றவர்களே இருந்தனர். கடந்த 15ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயி மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். வீணான விளைபொருட்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். விவசாயியுடன் பேசிய வீடியோவையும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் பகிர்ந்துள்ளார். இந்தியாவிலேயே விவசாயிகள் தற்கொலையில் முதலிடம் வகிக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகளின் வாழ்க்கையில் துயரங்கள் நிறைந்துள்ளன. விளைச்சல் பாதிப்பு, செலவுகள் அதிகரிப்பு, பருவநிலை மாற்றம், தண்ணீர் பற்றாக்குறை, அரசு ஒத்துழைப்பு இல்லாமை, விளைபொருட்களுக்கு போதிய விலையின்மை போன்ற நெருக்கடிகளுக்கு மத்தியில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை கடன் தொல்லை துரத்துவதால் மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டில் மட்டும் 2635 விவசாயிகள் உயிரை மாய்த்து கொண்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.